அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, நாம் அரச யோக விதிகள் என்ற தொடர் நிகழ்ச்சியாக பல்வேறு முதலமைச்சர்களினுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து வருகிறோம். அந்த ஆய்விற்காக நாம் பல்வேறு அரசர்களாக இருந்த மன்னர்களைப் போல் ஆட்சி செய்த மன்னாதி மன்னர்களாக இருந்த பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், பிரதமர்கள், முதலமைச்சர்கள் என்று பலருடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அந்த 9 விதிகளை அரச யோக விதிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த அரச யோக விதிகள் எவருடைய ஜாதகத்தில் சுபத்தன்மையாக, அதிக ஒளித்தன்மையாக, அதிக வலுவோடு இருக்கிறதோ அந்த ஜாதகம் நாடாளக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் உருவாக்கிய அந்த அரச யோக விதிகளை பல்வேறு முதலமைச்சர்களுடைய ஜாதகங்களில் ஒப்பிட்டு பார்த்து வருகிறோம். ஏற்கனவே கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். பொன்பனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். இதிலெல்லாம் நாம் உருவாக்கிய அந்த 9 விதிகள், அரச யோக விதிகள் கணக்கச்சிதமாக பொருந்தி வந்தது. இந்த விதிகள் பொருந்தி வந்ததால் அவர்கள் எந்த அளவிற்கு அரசனைப் போல் வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய ஜாதகம் அம்மா என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட சிங்கத்தைப் போல் கர்ஜனை கொண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தை தான் இன்று நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஆண்கள் மட்டுமே அரசாண்டு வந்த தமிழகத்திலே முதன்முறையாக ஒரு வீர பெண்மணியாக, சிங்க பெண்மணியாக இந்த தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தினார் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தில் நமது அரச யோக விதிகள் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்போ திரையில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகம் தெரியுது. இப்போ ஜாதகம் ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகம் அப்படின்றது ஜோதிடத்தை அறிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். மிதுன லக்கணம், சிம்ம ராசி. சிம்ம ராசின்னா பவர்ஃபுல்லான சிம்ம ராசி. இப்போ நம்மளோட முதல் விதி, அரச யோக விதிகளில் முதல் விதி, ராஜ கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும், பங்கப்படாமல் இருக்கணும். அப்போ ராஜகிரகங்களில் முதன்மை ராஜகிரகமான சூரியன் தான் அரசன். இப்போ சூரியன் எப்படி இருக்கிறார்? சூரியன் கும்பத்திலே புதனோடு இணைவில் புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறார். அடுத்து அந்த சூரியனை பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். சூரியனுக்கு ஒளி அதிகம், ஏற்கனவே ஒளி கிரகம் சூரியன், இன்னும் சந்திரனுடைய ஒளியும் கிடைத்து சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ அடுத்து இரண்டாவது ராஜகிரகம் செவ்வாய். இப்போ செவ்வாய் எப்படி இருக்கிறார்? செவ்வாய் பௌர்ணமி சந்திரனோடையே சேர்ந்தே இருக்கிறார். அப்போ இன்னும் செவ்வாயும் தைரியமாக இருக்கிறார், பளபளன்னு இருக்கிறார். அடுத்து மூன்றாவது ராஜகிரகமான குரு இங்கே தனுசில் ஆட்சியாக இருக்கிறார். இப்போ சூரியன், செவ்வாய், குரு 3 பேருமே ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறாங்க, பளபளன்னு இருக்கிறாங்க. அடுத்து நமது இரண்டாவது விதி, ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்கணும். இப்போ ஒளி கிரகங்களான ஏற்கனவே பார்த்தோம், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார், நல்லா இருக்கார். அதற்கடுத்து குரு ஆட்சியாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார். சூரியனும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார், நல்லா இருக்கிறார். சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறார். இப்போ ஒளி கிரகங்களான சந்திரன் நல்லா இருக்கிறார், சூரியன் நல்லா இருக்கிறார், சுக்கிரன் நல்லா இருக்கிறார், குருவும் நல்லா இருக்கிறார். இப்போ ஒளி கிரகங்கள் மிக மிக ஒளித்துவமாக இருக்கிறது. அதற்கடுத்த மூன்றாவது விதி, லக்னம், ராசி, மேஷம், சிம்மம் ஒளித்துவமாகி சுபத்துவமாகி அதிக பவராக இருந்து பங்கப்படாமல் இருந்து 10ஆம் இடத்தோடு தொடர்புலையும் இருக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் தானே பதவியை சொல்லக்கூடியது, ஒருவனுடைய கர்மத்தை சொல்லக்கூடியது. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இப்போ லக்னம் மிதுன லக்னம்
குருவினுடைய 7ஆம் பார்வையில் இருக்கிறது. இப்போ லக்னம் ஒளித்துவமாக இருக்கிறது. அடுத்து ராசி சிம்மம், பௌர்ணமி சந்திரனால் சிம்மம் பளபளப்பா இருக்கு. அது மட்டுமல்ல, குருவினுடைய 9ஆம் பார்வையிலையும் இருக்கு. சிம்மம் கூடுதல் சுபத்துவம். இப்போ ராசி நல்லா இருக்கு, லக்னம் நல்லா இருக்கு. மேஷம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேஷத்தை குரு 5ஆம் பார்வையா பார்த்து மேஷத்திற்கு அதிகமான ஒளித்தன்மையை கொடுக்கிறார். மேஷமும் நல்லா இருக்கு, ராசி நல்லா இருக்கு, லக்னம் நல்லா இருக்கு, மேஷமும் நல்லா இருக்கு. சிம்மம் ஏற்கனவே சொன்னது போல மிகுந்த ஒளித்தன்மையோட சிம்மமும் பவர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து 10ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறதா? இப்போ 10ஆம் இடம் 10க்குடைய குரு, லக்கணத்துக்கு 10க்குடைய குருவே சிம்மத்தை பார்க்கிறார், லக்னத்தையும் பார்க்கிறார், 10ஓட தொடர்பிலேயே இருக்கு. சரி, அதற்கு அடுத்த விதி, சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணம் அல்லது 9, 10, 11ஓடு தொடர்பில் இருக்கணும். இப்போ சூரிய சந்திரர்கள் பாருங்க, இப்போ சந்திரன் சிம்மத்தில், சூரியன் கும்பத்தில் சப்தமமாக 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப சுபத்துவமாக தான் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறாங்களா அப்படின்னா, இங்கே சந்திரன் தன் வீட்டுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாயோடு இணைவில் இருக்கிறார். அதே போல சூரியன் தன் வீட்டிற்கு 11ஆம் அதிபதியான புதனின் இணைவில் இருக்கிறார். அதே போல லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியான குருவின் பார்வையிலும் இருக்கிறாங்க. அப்ப சூரிய சந்திரர்கள் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அடுத்து சனி நல்ல நிலையில் இருக்குதா? இப்ப சனி ஏன் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா, சனிதான் தங்களது தொண்டர்களையும் தங்களுக்கான வேலையாட்களையும் தனக்கு கீழ் உள்ளவர்கள் நம்ம சொல்றத கேட்கக்கூடிய நிலையிலையும் இருக்கிறாங்களா அப்படின்னா சனியினுடைய நிலையை வைத்துத்தான் அறிய முடியும். சனி சாதகமாக இருந்தால்தான் நமக்கு கீழ் உள்ள பணியாளர்கள் நமக்கு சாதகமாக இருப்பார்கள். இப்போ இங்கே சனி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சனி தனக்கு ஆகாத எதிரியின் வீடான கடக வீட்டில் இருக்கிறார். சரி, எதிரி வீட்டில் இருக்கிறாரு. அந்த எதிரியான சந்திரன் எங்கே இருக்கிறார்னா, அவரும் சனியினுடைய எதிரி வீடான முதன்மை எதிரியான சூரியனின் வீட்டில் தான் இருக்கிறார். சரி, சனியை யாராவது சுபர்கள் பார்க்குறாங்களா அப்படின்னா சுக்கிரனும் பார்க்கல, குருவும் பார்க்கல. சனி இங்கே தனித்தன்மையாக இருக்கிறார். இந்த லக்னத்துக்கு, இந்த ஜாதகத்துக்கு சனி சாதகமான நிலையில் இல்லை. இப்போ சனி சாதகமாக இல்லை அப்படின்னா ஒரு நம்பிக்கையான, நம்ம சொல்றத கேட்கக்கூடிய பணியாளர்கள் அமைவது சிரமம். இப்போ சனி சாதகமாக இல்லை. அடுத்த விதி, சிம்மம் வலுவாக இருக்கணும். ஏற்கனவே சிம்மத்தை பார்த்துருக்கணும். சிம்மத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பு ஒளித்தன்மையாக இருக்குது. குருவின் பார்வை இன்னும் கூடுதலாக ஒளித்தன்மையாக இருக்குது. அதை விட சிம்மாதிபதி சூரியன், அவனோட பார்வை சிம்மத்தில் விழுந்து இன்னும் 1,00,000 வாட்ஸ் பல்பு எரிஞ்சது மாதிரி தக 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 தகன்னு ஜொலிக்குது சிம்மம். அதிகமான ஒரு வெளிச்சமாக, அதிக பவரான சிம்மம். அடுத்த விதி, மறைவு ஸ்தானங்கள், ரகசிய ஸ்தானங்கள். ஏன்னா மறைவு ஸ்தானங்கள், ரகசிய ஸ்தானங்கள் தான் அரசியல், அரசாங்க, அரச உத்தியோகங்கள், பணிகளுக்கு முக்கியமானது. இப்போ இந்த மறைவு ஸ்தானங்கள் நல்லா இருந்தால் தான் ஒருவர் தான் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ரகசியங்களை அறிய முடியும். இந்த மறைவு ஸ்தானங்கள், ரகசிய ஸ்தானங்கள் ஒருவேளை சரியா இல்லை அப்படின்னா அவர்களுக்கு அவங்க நாலேஜுக்கு இல்லாமலே நம்ம சாம்ராஜ்யத்தில் பல விஷயங்கள் நடக்கும், பல ரகசியங்கள் தெரியாமலே இருந்துடும். அதனால தான் எவ்வளவு பெரிய பவரான ஒரு
தொழிலதிபராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த ரகசிய ஸ்தானங்கள் 6, 8, 12 தொடர்பில் இருந்தால்தான் பல ரகசியங்கள் அவர்களுக்கு தெரிய வரும். இப்போ இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லக்னத்துக்கு 6ஆம் இடம் செவ்வாய், 6 செவ்வாய், 8 சனி, 12 சுக்கிரன். இப்போ 6 செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து தனது 8ஆம் பார்வையாக 12 சுக்கிரனை பார்க்கிறார். இப்போ 6, 12 தொடர்பில் இருக்குது. இப்போ 8 சனி 6, 8ஓட தொடர்பில் இருக்காரான்னா தொடர்பில் இல்லை. இப்போ 6, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்கு. முக்கியமான ரகசிய இடமான 8ஆம் இடம் தொடர்பில் இல்லை. சரி, இது கொஞ்சம் சுபத்தன்மை, நமது விதியில் ஒரு சின்ன குறை. சரி, ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ ராசிப்படி 6 சனி ராசிக்கு 12ல் இருக்கிறார். அப்போ 6, 12 தொடர்பு இருக்கு. ராசிக்கு 8 குரு 12 பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார். அப்போ 6, 8, 12 ராசிப்படி தொடர்பில் இருக்கு. லக்கணப்படி தொடர்புகள் குறைவாக இருந்தாலும் ராசிப்படி தொடர்பு சரியாக இருக்கு. இப்போ இது ஒரு முழுமையான தொடர்புன்னு சொல்ல முடியாது, 2ஆம் நிலை தொடர்பு தான். சரி, நமது அடுத்த விதி பார்ப்போம். இது ஒரு முக்கியமான விதி. லக்ன புள்ளி, ராசி, ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெறலாம். நம்ம புஷ்கர நவாம்ச பாகையில் இவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ லக்ன புள்ளி திருவாதிரை 3ல் லக்னம், இப்போ புஷ்கர பாகையில் இல்லை. இப்போ ராசி சந்திரன் மகம் 2ல், சந்திரனும் புஷ்கர பாகையில் இல்லை. சரி, ராசியாதிபதி சூரியன் இருக்காரான்னு பார்த்தா சூரியன் சதயம் 2ல், அவரும் புஷ்கர பாகையில் இல்லை. இப்போ ராஜ கிரகங்களான குரு இருக்கிறாரா அப்படின்னா மூலம் 1ஆம் பாதத்தில் குரு, அவரும் புஷ்கர பாகையில் இல்லை. இப்போ சுக்கிரன் ரேவதி 2ஆம் பாதத்தில் சுக்கிரன், அவரும் இல்லை. அப்போ இங்கே லக்னமோ ராசியோ ராசிநாதனோ ராஜ கிரகங்களோ புஷ்கர பாகையில் இல்லை. இது கொஞ்சம் குறைவு. இப்போ புஷ்கர பாகையில் இல்லை அப்படின்னாலே இப்போ என்னதான் நாம் ஒரு அதிகாரமிக்க நபராக இருந்தாலும், அதிகார பதவியில் இருந்தாலும், மகாராணியாகவே இருந்தாலும் சில கட்டளைகள் கட்டுப்பாடுகள் நம்மை மீறி இருக்கும். சில விஷயங்கள் அந்த மகாராணியின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமலே இருக்கக்கூடும். ஏன்னா இங்கே சிம்மம் அதிகமான வலுவாக இருக்குது. மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு சிம்மத்தினுடைய ஃபுல் பவர், அருமையான ஜாதகம். ஆனால் இங்கே இந்த புஷ்கர நவாம்சத்தில் நாம் சொன்ன விதிப்படி இல்லாததால், அதிகாரம் இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் அவருடைய கட்டுப்பாடுகளை மீறி நடந்திருக்கக்கூடும். இங்கே ஒரு 3 விதிகள் மட்டும் அம்மையாருடைய ஜாதகத்திலே குறைவாக இருக்குது. இந்த புஷ்கர பாகை இந்த விதிகள் குறைவாக இருக்கிறதுனால தனது கட்டுப்பாட்டுக்குள் சில விஷயங்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அதே போல சனி இங்கே நல்ல நிலையில் இல்லாததனால் ஒரு நம்பிக்கையானவர்கள் குறைவாகவும் இருந்திருக்கலாம். அதனால தான் சில பேரை தூக்கி கோபுரத்திலே வச்சாங்க, அதே நேரத்தில் தூக்கி குப்பையிலேயும் தூக்கி வீசினாங்க. இப்போ நம்பிக்கையானவர்கள் குறைவானவர்களாக இருந்ததற்கு காரணம் சனி சாதகமாக இல்லை. அதே போல் 6, 8, 12 தொடர்பில் இல்லாததனால் பல ரகசியங்கள் தனக்கு தெரியாமலே கூட இருந்திருக்கும். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகப்படி வலுவான ஜாதகமாக இருக்கிறது. மகாராணியினுடைய ஒரு பேரரசினுடைய ஜாதகமாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் சில மர்மங்களும் அவரது வாழ்க்கையிலே அவரது அரசியலிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு இந்த
நாம் உருவாக்கிய அந்த 9 விதிகளில் சில விதிகள் இங்கே சுபத்துவ குறைவாக இருப்பதுதான் காரணம். நன்றி உறவுகளே. மீண்டும் அடுத்ததொரு முதலமைச்சருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து இதுபோன்று முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து பின்னர் அடுத்து முதலமைச்சர்களாக யார் வர இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி உறவுகளே. அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும்